guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ வந்திருக்கு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேபி கிளாத் வந்து உங்களுக்கு காட்டலாம், என்னென்ன பிரைஸ், என்ன கலெக்ஷன்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்டே கொஞ்சம் வீடியோல பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கலெக்ஷனும் காமிச்சிருப்பேன் வீடியோலே. இருந்தாலும் ஒரு வாட்டி கிளியரா என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், என்ன பிரைஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடலாம். எனக்கு வந்து ஜூன் 16ஆம் தேதி தான் டியூ டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து கிருத்திகோட எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் பிளான். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து இந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க பாரு அப்படின்னு இருக்காங்க. ஸ்கேனிங் அடுத்த மாதம் கிருத்திக் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கேனிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏப்ரல் மேல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆற்காட்லயும் வேலூர்லயும் அந்த அளவுக்கு நான் கலெக்ஷன் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகலை. ஆனால் வந்து எனக்கு சென்னையில் நிறைய கலெக்ஷன் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் வந்து சரவணா ஸ்டோருக்கு போனேன். நிறைய வீடியோஸ்லாம் செக் பண்ண போது சரவணா ஸ்டோரு அஃபோர்டபுள் ரேட்டில் தராங்கன்னு வந்து தெரிஞ்சுது. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போரூர் டிசைட் பண்ணேன். பட் போரூர் வந்து என்னால் போக முடியல. சரி குரோம்பேட்டைக்கு போய் பார்த்தேன். குரோம்பேட்டையில் அந்த அளவுக்கு எனக்கு கலெக்ஷன் ஓகே தான் அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து காட்டன் அப்புறம் மஸ்லின் ஜப்லா இதெல்லாம் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது காட்டனு எது வந்து மஸ்லின் தெரியல. அப்புறமா வந்து பக்கத்துல ஒரு பாட்டி வந்து காட்டன் டைப் இதுதான், இந்த மாதிரி எடுத்துக்கோ, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடும், குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால காட்டனும் எடுத்திருக்கேன், அதுல கொஞ்சம் கொஞ்சம் மஸ்லினும் கலந்துருக்கும். சரி ஓகே, 2 விதமா வந்து வாங்கி வச்சிருக்கேன். அது போக எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கிருத்திக்கு வந்து நான் ஷாப் பண்ணலை, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னும் நான் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் குட்டி பாப்பாக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் பார்க்க போறோம். அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். நியூ பார்னுக்கு தேவையான எசென்ஷியல் வந்து அந்த இடத்துல நிறைய இருந்தது. இருந்தாலும் நான் வந்து பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் குட்டி பாப்பாக்கு தேவையான குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிடலாம். மீதி வந்து ஆன்லைன்ல அமேசான்ல போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும், ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும். இன்னொன்று நான் வந்து பிரெஸ்ட் பம்ப் போன ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பால் வரல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால பிரெஸ்ட் பம்ப் வந்து எலக்ட்ரிக்ல வாங்கியிருக்கேன். அது அம்மா வீட்டுக்கு தான் கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அடுத்த மாசம் நான் போனேன்னா அந்த பிரெஸ்ட் பம்ப் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ரெவ்யூ வந்து யூஸ் பண்ண பிறகுதான் தெரியும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ மெயினாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் வந்து அமேசானில் தான் கிடைக்கும். ஸோ அந்த பொருள் மட்டும் இங்கே வாங்காமல் நான் அமேசானில் வாங்கிட்டு அது வந்தவுடனே அமேசானில் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் தனியாக காமிக்கிறேன். இப்போ நியூ பார்ன் ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து லாஸ்ட்டாக எல்லாமே டோட்டலாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஓவராலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேக்குக்கான விளாக் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு 8ஆம் மாதம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ ரெடி பண்ணி காமிச்சேன்னா நியூ மாமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கே வந்து இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு பல வீடியோஸ் பார்த்தேன். அதுலேருந்து நோட் பண்ண வரைக்கும் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன். இப்போது நான் என்னென்ன வாங்கலன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஷீட் வாங்கலை, அது வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மந்த் வாங்கியிருப்பேன். இன்னொன்று கேரிங் பெட்டோ மஸ்கிட்டோ பெட்டு டைப்பரு ஒயிட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் வாங்கலை. இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கிப்பேன். எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. ஏன்னா டைப்பரு ஒயிட்ஸு இன்னொன்று பேபிக்கு ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் ஆகிடும். அதனால கொஞ்சம் 8ஆம் மாதம் கிட்ட வரும்போது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினா போதும். கம்மிங் ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு வந்து ப்ரைவேட் ரூம் வந்து நான் கிண்டியில் நான் ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்கேன். அங்கே வந்து 2 ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் கம்மிங் ட்ரெஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து 2 ஃபோட்டோ ஷூட் இருக்கிறதுனால 2 ட்ரெஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டைம் வந்து அவங்க எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு கூட தெரியாது, ஐடியா இல்லை. ரேப் பண்ணி எடுப்பாங்களா இல்லை பேபி எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு ஐடியா தெரிஞ்ச பிறகு நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அனுப்பி கூட நம்ம வந்து அந்த டைமில் அப்போ அந்த பாப்பாவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் கம்மிங் ட்ரெஸ் மட்டும் இப்போதைக்கு எடுக்கலை. இன்னொன்று விஷயம் நான் சொல்லணும்னா நான் வந்து ப்ரைவேட் ரூம் மாதிரி கேட்டிருக்கேன்.
ஸோ அதுக்கு வந்து அட்வான்ஸாக 7000 கட்ட சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த். ஸோ ரூம்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம போயிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அங்க வந்து மெயினா வந்து ஃபீடிங் பில்லோ வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. 7000 அட்வான்ஸ் கட்டிட்டு புக் பண்ற எந்த ரூமா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருக்கட்டும், டீலக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து 2 பெட் ஷேரிங்கா இருக்கட்டும், எந்த ரூமா இருந்தாலும் ரூம் புக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெலிவரி டைம்ல வந்து உங்களுக்கு ரூம்ஸ் தருவேன், இல்லைன்னா தர முடியாது, இல்லைன்னா அந்த சிஎம்சி மாதிரி வந்து எல்லாரு கூடயும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம்சில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால எனக்கு வந்து ரூம்ஸ் வந்து கண்டிப்பா பிரைவேட் வேணும்னு நான் கேட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்கு வந்து 7000 அட்வான்ஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வந்து ஃபீடிங் பில்லோ மட்டும் நான் இந்த லிஸ்ட்ல போடவே இல்லை. ஃபீடிங் பில்லோ அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸும், பாப்பாவுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் ரொம்ப அதிகமா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கல, மீடியமா பாப்பாக்கு தேவையானது வாங்கி. ஃபீடிங் பில்லோ மட்டும் நான் வாங்கல, ஃபீடிங் பில்லோ ஹாஸ்பிட்டல் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு இப்ப காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா பட்டன் ஜப்லா. பட்டன் ஜப்லா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாக்கு நான் பட்டன் ஜப்லா வாங்கணும். அதுல நான் மஸ்லின் தான் என்னோட ஐடியாவா இருந்துச்சு. ஆனா அங்க போயிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்கனால காட்டன் எடுத்தேன். இதுல வந்து மஸ்லின் காட்டன் எல்லாமே, இதுல வந்து மஸ்லின் காட்டன் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ ஒன்னொன்னா காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான், உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் கலர் இது. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 81 rupees. அடுத்தது இந்த கலர் தெரியுதுல, இது ஒரு கலர், இதுவும் 81. ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபர்ஸ்டே காமிச்சிருப்பேன், இருந்தாலும் ஒரு வாட்டி காமிச்சேன். ஒரு பீஸோட ரேட் 81 ரூபாய். ஸோ இது 5 பீஸ் நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்னு காட்டன் மஸ்லின் ரெண்டு கலந்த மாதிரி நாட் ஜப்லா, இதுதான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் போனோடனே அந்த வீடியோ ஓப்பனிங்கே இந்த ட்ரெஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, என்னன்னு தெரியல. இதுல இன்னொரு கலர் இருந்துச்சு, எனக்கு வந்து ஓகே இந்த கலர் ஓகேவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வாங்கினேன். இது நாட் ஜப்லா, இது காட்டனா இருக்கலாம், மஸ்லினா இருக்கலாம், எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எதா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. இது வந்து இந்த சம்மர் கலெக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? இதோட பிரைஸ் வந்து 78 ரூபாய். அடுத்ததா இதோட பிரைஸ் வந்து 63 ரூபாய். ஒன்னொன்னு ஒவ்வொரு கலெக்ஷனா இருக்கு. இது 63 ரூபாய், இது 81 ரூபாய். தெரியுதுங்களா? ஒன்னொன்னும் ஒவ்வொரு ரேட். இதுல இந்த நாட் ஜப்லால மட்டும் இது 80 ரூபாய். இந்த பீஸ் 80 ரூபாய். அங்க வந்து சைஸ் டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டா எடுக்கணும். இது 78 ரூபாய், இது 78 ரூபாய். இது ஸோ பட்டன் ஜப்லால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 81 ரூபாய். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 78 ரூபாய், 80 ரூபாய், 81 ரூபாய், 63 ரூபாய், 78 ரூபாய். ஸோ இதுல நாட்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி சம்மர் கலெக்ஷனா நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மர் கலெக்ஷன் தான். ஸோ பாப்பா சம்மர்ல தான் வராங்கன்னு நினைக்கிறேன், ஜூனு தெரியல மழை காலமா சம்மரானு. ஆனா சம்மர் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஜூன் 16 கொடுத்துருக்காங்க, முன்ன பின்ன அப்படி எப்படின்னா ஆகும். ஸோ சம்மர் கலெக்ஷன் ஏற்ற மாதிரி நாட் ஜப்லா. அடுத்ததான் வந்து இந்த லங்கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது காட்டன் டைப்ல எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து என்னன்னா சாதா லங்கோட்ஸ். இது காட்டன் டைப்ல லங்கோட்ஸ் வந்து சாதா. இதுல வந்து இந்த இது இருக்காது, இந்த இது பேட் இருக்காது, இது சாதா. தெரியுங்களா? தெரியுதா? பார்த்தோன்னே தெரியுதுங்களா? இதோட பிரைஸ் வந்து 38 ரூபாய். இதோட பிரைஸ் 38 தான். ஸோ ஆமா, இது சாதா காட்டன் டைப்ல இருக்க லங்கோட்ஸ் வந்து 38 rupees. ஸோ இது ஒரு கலர் எடுத்திருக்கேன், இது ஒரு கலரு,
அப்புறம் இது ஒரு கலர், ஸோ இது ஒரு கலர். ஸோ டோட்டலாக வந்து 1 2 3 4 5. ஸோ லங்கோட்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா 5 ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கேன். 5 லங்கோட்ஸ். இது எதுக்குன்னா வந்து யூரின் போகும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல அந்த டைமு. இது வந்து கிருத்திக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. இது ரொம்ப வந்து அவன் யூரின் போயிட்டே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் டைப்பர் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஐடியா இல்லை. இருந்தாலும் லங்கோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த டைம் வந்து அந்த சொல்லுவாங்கல்ல அந்த லங்கோட்ஸ்குள்ளே இன்னொன்று ஏதோ வைப்பாங்க, ஒயிட் கலர் கிளாத் மாதிரி வைப்பாங்க. அது நான் அப்புறமா அப்பா கிட்ட வந்து வேஷ்டி வாங்கிட்டு கூட கிழிச்சு அதை நம்ம உள்ளே கூட வச்சுப்போம். யூரின் அந்த டாய்லெட் போகும்போது தேவைப்படும். அது அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 5 காட்டன் டைப்பில் இருக்க லங்கோட்ஸ். இன்னொன்று நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் நிறைய வந்து எனக்கு வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லங்கோட்ஸில் இன்னொரு டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் டைப் லங்கோட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து நாட் டைப் லங்கோட்ஸ். இன்னொன்று வந்து அந்த வீடியோலே காட்டியிருப்பேன், ஒரு மாதிரி அந்த ஒட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது ஏன் வாங்கலைன்னா துவைக்க வந்து அது போயிடும் அந்த ஒற்றைத்தன்மை. அதனால் எப்போவுமே நாட்டாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதில் என்ன வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா இது காட்டன் டைப்பில் லங்கோட்ஸ். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் நல்லா காட்டன் வச்சுருப்பாங்க. இது எனக்கு நான் காட்டன் பேடு லங்கோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். தெரியுதா? காட்டன் பேட் லங்கோட்ஸ் நல்லா நீளமாக காட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த டைப்பரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்லா இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 and 4. ஸோ 4 வந்து காட்டன் பேட் லங்கோட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 81 rupees. ஆமாம், எல்லாமே 81 தான். ஸோ இந்த மாதிரி காட்டனில் இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரீயூசபிள் டைப்பர் சொல்லுவாங்கல்ல, அதுவும் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய நேம்ஸ் வச்சு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு என்ன நேம்னு எனக்கு தெரியல. இதோட நேம் வந்து இதுலேயும் போடல சரியா. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது காட்டன் பேட் லங்கோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. காட்டனு உள்ள ஸ்பாஞ்சியாக இருக்குது. அந்த டைப்பரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சினஸ் அப்படியே இருக்குது. ஸோ இது எதுக்கோ இருக்கட்டும் அப்படின்னு நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு 4 மட்டும் வாங்கியிருக்கேன். 5 வாங்கலை, இதில் மட்டும் 4 வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அடுத்தது பாப்பாவுக்கு கேப்பு, இந்த கைக்கு போடுறது காலுக்கு போடுறது வந்து 2 வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து 155 rupees. ஸோ இந்த ப்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன். பிக். சப்போஸ் கேர்ள்ஸ் பிறந்தா கேர்ளுக்கு, பாய் பிறந்தா பாய், அப்படி எனக்கு ஆசையாக. சப்போஸ் கேர்ள் பிறந்தா எப்படி இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது. ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏசி இருக்கும் அந்த ரூமில். காதுக்கு கொடுப்பாங்களே அந்த ஷூட் பண்ணுற டைமில். சப்போஸ் பாயாக இருந்தால் இது கொடுப்பேன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு, கேர்ளாக இருந்தால் இது கொடுப்பேன். ஸோ 2 வந்து கேப்பு மிட்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது 155 rupees. அடுத்ததான் இது வந்து லைட்டாக அந்த பாப்பாவுக்கு இப்படி பால் கொடுக்கும்போது தட்டுவோம்ல, கொடுக்கும்போது அந்த பால் ஒழுவோம்ல, அந்த கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஏதோ சொல்லுவாங்க அந்த வேர்டு, அந்த ஞாபகம் இல்லை. பர்த் கிளாத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 38 rupees. ஏன்னா அந்த டைம் என்கிட்ட நிறைய டவுல்ஸும் இருக்கும். இப்போதைக்கு இது ஒன்று 38 rupees. நல்லா இருக்கா? இது ஸ்லீப் சூட்டா இல்லை என்ன ஓம்னஸ் ஏதோ சொல்கிறாங்க. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் உதவுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் இது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே காட்டியிருப்பேன் இந்த 2 கலர். ஆக்சுவலாக இந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது நான் ஒன்றுத்துல எதனா ஒன்று எடுக்கணும் டிசைட் பண்ணேன். என்னால் எடுக்க முடியல. ஏன்னா 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுது. சரி ஓகே 2மே எடுத்துக்கலாம்னு எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 136 rupees. இது எப்படி இருக்கு பாருங்க, 136 rupees. இது ப்ளூ கலர்.
இது கிருத்திக்கு வாங்கின ஞாபகம் இருக்கிறதுனால வாங்கியிருக்கேன். இன்னொன்னு பெருசா லாங்கா ஜம்ப் சூட் இருக்கும் பாத்தீங்களா, ஜம்ப் சூட்னு நினைக்கிறேன். இது ஓம்னஸ் ஏதோ சொல்றாங்க பேர், எனக்கு சிலது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுது ஏதோ ஒண்ணு. ஆனா இது வந்து கிருத்திக்கு வாங்கின ஞாபகம் இருக்கு. இன்னொன்னு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி வாங்கினது வாங்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா வெயில் காலமா இருக்கு. இன்னொன்னு அது ரொம்ப இப்ப நெசசரி இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இட்டுட்டு வரும்போது அது ஃபுல்லா போடுவாங்க. எனக்கு சப்போஸ் இது யூஸ் பண்றேன் இல்ல சப்போஸ் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட அப்பவே ஹாஸ்பிட்டல் சைட் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதோட பிரைஸும் 136, ரெண்டுமே 136 தான். ஸோ இதுல உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல பையனா பொண்ணான்னு, எதா இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மாடல் தான் அங்க இருக்கு, பார்த்து வாங்கிட்டேன். அடுத்ததா மெயின் வந்து ரிசீவிங் பிளாங்கெட் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தை பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் சிஎம்சியில் வந்து எனக்கு வந்து பாப்பாவை கொடுக்கல கையில், சும்மா இப்படி காமிச்சிட்டு இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க 3 நாள். ஆனால் இந்த பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ரிசீவிங் பிளாங்கெட்னா குழந்தைக்கு வந்து குழந்தைய வந்து கையில் கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த டாக்டர் கிட்ட இது கொடுத்துருவாங்க. ஸோ குழந்தைய வந்து இந்த இதில் வச்சுட்டு உங்களுக்கு தெரியுதா, சும்மா பாப்பா மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரிசீவிங் பிளாங்கெட் இது. இதில் வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன், இன்னொன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாப்பாவை இப்படி ரிசீவ் பண்ணி இப்படி கையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பாப்பாவை ஹஸ்பண்டுக்கு பிடிக்க ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஸோ ரிசீவிங் பிளாங்கெட் சொல்லுவாங்க. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்த பிறகு பாப்பாவை இதில் வச்சு துவட்டுறதுக்கும் நல்லா இருக்கும். ஹெட்டு டவல்னு சொல்லுவாங்க, ஹெட்டு பிளாங்கெட் சொல்லுவாங்க, ரிசீவிங் பிளாங்கெட் சொல்றாங்க. நிறைய இருக்கு டைப்பு, எனக்கு நோ ஐடியா. இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து இந்த கிளாத்ல அழகா ரிசீவிங் பிளாங்கெட் நான் வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருக்குங்களா? ஸோ இது ரிசீவிங் பிளாங்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம், 400 ரூபாய். காசு இந்த விஷயத்துல நான் பார்க்க கூடாது, ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. பேபி டவல்னு சொல்லலாம், ரிசீவிங் பிளாங்கெட்டும் சொல்லலாம், எதனா சொல்லிக்கலாம், நல்லா இருக்குது. அடுத்தது இதுவும் ரிசீவிங் பிளாங்கெட் தான். இது வந்து வீட்டுக்கு பாப்பா விட்டுட்டு வருவேன்ல, இங்க இருக்க சாரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க எடுத்துன்னு வந்தாலும் சரி, இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம்ல, அதை பாப்பாவை அம்மா வீட்டுக்கு தானே டெலிவரி இங்க தான் பாக்குறது. தீட்டு எடுத்து முடிச்ச உடனே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ டிராவலிங் இருப்போம்ல, டிராவலிங்ல அப்ப அந்த டைம் வந்து இந்த பிளாங்கெட் அதே காட்டுறேன், இது கொடுத்துருக்காங்க, அப்படி போட்டுக்கலாம். ஸோ இது பாப்பா வச்சுப்போம், இப்படி நல்லா கவர் பண்ணிப்போம் நம்ம. இப்படி பண்ணிட்டு நல்லா குளிருக்கு எதுமா, சப்போஸ் மழை காலமா இருந்துச்சுன்னா அந்த டைம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் சாஃப்ட். பார்த்தீங்கன்னா இப்படி ரிசீவிங் பிளாங்கெட் உங்களுக்கு தெரியுதா? தூரமா போய் காட்டுறேன், தெரியுதா? இப்படி. ஸோ இது நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்க, அதனால இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஆனா இதுவும் ரிசீவ் பிளாங்கெட் தான். இது மெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி இட்டுட்டு வரும்போது இதுதான் வந்து வாங்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லையா பாப்பாவை பிறந்தோடனே கையில கொடுப்பாங்கல்ல, அதுக்கு ரெண்டுத்துல அவர் செலக்ட் பண்ணிப்பாரு. எதா இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது இதுதான். ஸோ பாப்பாவை இப்படி இட்டுட்டு வந்தேன்னா, இப்படி கூட்டிட்டு வந்தேன்னா இப்படி பாப்பா வச்சுக்கலாம்ல, ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. இது காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 622. ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இதுதான். காஸ்ட் போனா கூட போட்டோம், நம்ம பாப்பாவை இப்படி தூக்கிட்டு வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. இப்படி பார்க்கும்போது உண்மையான பாப்பா மாதிரியே தெரியுது வீடியோல. இப்படி இப்படி அழகா இருக்குல்ல? அப்படி இது நார்மல்
டவல். குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டலில் குளிப்பாட்டுவாங்க, அந்த டைம் டவல் கேட்டாங்கன்னா ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோ ஃபேப்ரிக் டவல் சொல்லுவாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 192. இதை பார்த்துருப்பீங்க வீடியோவில், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி கட்டுறேன். 192. கொஞ்சம் ரொம்ப பெரிய டவல் தான். இதுவும் வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ் தான். இருந்தாலும் ஒரு டவல் குழந்தை குளிப்பாட்டும் போது நம்ம தரணும்ல, அதுக்கு இந்த டவல் நல்லா இருக்கா. 192. எனக்கு வயலட் பிடிக்கும், ஸோ அதனால வயலட்டு அதான் வாங்கியிருக்கேன். அடுத்து இது காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தலையில் இது ஒட்டியிருக்கு. தலையில் வந்து பாப்பாவுக்கு வந்து பிறந்தவொடனே நம்ம வீட்டுக்கு வரும்போது பாப்பா இங்கே போடுவோம், பெட்டில் போட்டுட்டு படுக்க வைக்கும் போது 2 சைடும் தலைக்காணி வேணும் கம்பல்சரி. கிருத்திக் அந்த மிஸ்டேக் பண்ண தலைக்காணி வாங்காமல், அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தலைக்காணி வாங்கியிருக்கேன். இது காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 175. 175க்கு இந்த தலைக்காணி நல்லா இருக்கா. ஸோ அடுத்து மெயின் வந்து தலைக்கு பாப்பாவுக்கு இப்படி வச்சுட்டு இந்த 2 சைடும் வந்து இப்படி வச்சுட்டு பாப்பாவுக்கு இப்படி, ஓகேங்களா. மெயினுக்கு வந்து ஹெட்டு இம்பார்ட்டன்ட், ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு ஹெட்டு நிற்காது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றத கிருத்திக்கு மூலயமா நான் அனுபவித்த பாடம்னால இதை இப்போவே வாங்கிட்டேன். இது வந்து நீங்கள் நினைப்பீங்க அந்த கேரிங் பேக்கு, அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ நெட்டில் கூட வரும். ஆனால் எனக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 111, அதாவது 101 அப்படிதான் நினைக்கிறேன். 111. ஸோ இது 111. எனக்கு வயலட் அண்ட் க்ரீன் ரொம்ப பிடிக்கும்னால அது லக்கி கலர்னால இப்படி வாங்கியிருக்கேன். ஸோ இது இந்த 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அடுத்து லாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஹோம் கம்மிங் அப்போ வீட்டுக்கு இட்டுட்டு வரும்போது காலுக்கு போட்டுக்கிற குட்டி ஷூஸும் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், இது ஷூ சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 79 தெரியுதுங்களா, குட்டி அழகா 79 ருபீஸ். இது தெரியல, எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதை வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இது ஒரு பிளாங்கெட் வச்சிருக்கேன், தெரியுதுங்களா. இது வந்து நான் வாங்கல, இது ஃபர்ஸ்ட் கிருத்திக்கு யூஸ் பண்ண ஒரு பிளாங்கெட், பெருசா இருக்கும். இது வந்து ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுதா நான் பார்க்குறேன், இல்லை வீட்டுக்கு வந்தால் கூட இந்த இப்படி மடித்து போட்டுட்டு இந்த 2 பில்லோ வச்சு இங்கே வச்சுக்கிட்டு 2 பில்லோ வச்சுட்டு இப்படி கூட வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இதுவும் காட்டன் டைப்பில் எங்கள் மச்சினர் வாங்கி கொடுத்தது. ஸோ அது வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாப்பாவுக்கு. இங்கே இல்லை ஹாஸ்பிட்டலில் இல்லை இங்கே கூட யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று சேஃப்டிக்கு. பெட்டு சொல்லுவாங்களா, பெட்டு பிளாங்கெட்டு சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, சரி ஏதோ இது பிளாங்கெட்டா பெட்ஷீட்டான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கிருத்திக்கு இது மோஸ்ட்டாக வந்து இந்த தரையில் போட்டு விட்டுருவேன், அவன் அப்படியே படுத்துட்டு இருப்பான். அதே தான் இது இன்னொரு குட்டி பாப்பாக்கும் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இங்கேயா இருக்கட்டும் இல்லை ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு பிளாங்கெட் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டேன்னா பாப்பாவை போட்டுக்கிட்டா கொஞ்சம் மெத்து இருக்கும். ஹாஸ்பிட்டலோட பெட்ஷீட் எப்படி இருக்கும்னு தெரியல, இது கொடுத்தா கூட அது மேலே வந்து என் பக்கத்தில் போட்டுட்டு கூட நான் ஃபீடிங் பண்ணுவேன்ல, அதனால இது ஒன்று. ஸோ இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், இதில் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் வாங்கின ரேட்லாம் கரெக்டாக இல்லை இதை விட கம்மியாக கூட இருக்குது அப்படின்னு கூட எனக்கு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு கூட ஷாப்பிங் தேவைப்படும். ஸோ இதோட ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றது சென்னையில் எங்கன்னா இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்லாம் வந்தோடனே நான் வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பேக்கோட வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.